ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இது போல் இன்ஸ்டண்ட்டாக நல்ல சத்தான ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக மொறுமொறுன்னு தோசை, அதுக்கு நல்ல காரசாரமான சட்னி, நல்ல சூப்பரான காம்பினேஷன். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை 2 முறை நல்லா கழுவிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம். பாசிப்பருப்பு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால 1 மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்திருக்கும். இது போல் நல்லா ஊறினோம் அப்படின்னா தான் நல்லா மாவு போல் அரைச்சி எடுத்துக்க முடியும். ஊறின பாசிப்பருப்பை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பருப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சின்ன துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, இது 3த்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போடும்போது தோசை இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வரும். அரைச்ச மாவை வேறொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் கலந்துட்டு நான் இது போல் மாவில் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டு பாருங்கள். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் தண்ணி ஊற்றி கலந்துட்டுக்கலாம். இந்த மாவை 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு கொஞ்சமாக புளிச்சு வரும். இப்போது தோசைக்கு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, சின்னதாக கட் பண்ணின 2 நார்மல் சைஸ் வெங்காயம், காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் ஒரு 10 வரமிளகா பக்கம் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 3 நார்மல் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதலோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 போட்டிருக்கறனால ஒரு துண்டு சின்னதாக புளி மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சட்னி ரொம்ப சல்லுன்னு ஆன மாதிரி ஆயிடும். அதனால் தண்ணி ஊற்றாமலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியோட தண்ணி தன்மையே கரெக்டாக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் விட குறைவாக உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும், 2 வரமிளகா, இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த சட்னியை ஊற்றிடலாம். சட்னியை கையில் நல்லா வலிச்சு போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். நல்லா இது போல் ரொட்டேஷன் மோஷனில் சட்னியை கலந்துட்டோம் அப்படின்னா எண்ணெயோட சேர்த்து நல்லா மர்ஜ் ஆயிரும். மிதமான சூட்லையே நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இது போல் செய்யும்போது கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது சுருள சுருள வத்த வைக்க வேண்டாம். இது போல் இருந்துச்சு அப்படின்னா தான் தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வேறொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். 1 மணி நேரம் நான் மாவை ஊற வச்சுருக்கேன். திரும்பவும் கரண்டி வச்சு இது நல்லா ஒரு ரொட்டேஷன் மோஷனில் நல்லா ப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டுறணும். தோசைக்கல் கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இதுக்கு மேலால் கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டினா நெய் ஊற்றிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மாவு நல்லா வெந்து பாசிப்பருப்போட வாசனைலாம் எதுவுமே வராமல் இருக்கும். இது இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுடலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே நல்லா ரோல் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு பாசிப்பருப்பு தோசை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு.
இதே போல் இருக்கிற மாவில் நான் தேவையான அளவுக்கு நான் தோசை சுட்டு எடுத்துக்க போகிறேன். இன்னொரு தோசையும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதையும் அதே போல் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இன்ஸ்டண்ட்டாக பாசிப்பருப்பு வச்சு தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.